கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஜான்வரி மாதம் எனக்கு வேலையை இழந்துட்டேன். அதிலிருந்து அந்த 12 மாதம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அநேக கஷ்டங்கள், புறக்கணிப்பு, அவமானங்கள். வீட்டில் எல்லாம் செல்லமாக தான் வளர்ந்துருக்கேன். எல்லோரும் எனக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. பட் ரியாலிட்டியில் எனக்கு போன வருஷம் புரிஞ்சுது. ஒரே ஆறுதல், அம்மா அடிக்கடி ஸ்டீஃபன் ஐயா ப்ரேயர் நீ கேளு, உனக்குன்னே அவர் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து ஐயாவோட ப்ரேயரை கேட்குறேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் அன்னைக்கு ஐயாவை நேரில் பார்த்து அங்கிள்கிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, என் கண்ணை பார்த்து அவரே சொன்னார், வேதனைகளை அறிந்திருக்கிறேன்னு எனக்கு ஜெபிச்சார். 2 சாமுவேல் 7:16 நீ டெய்லி வச்சு ஜெபி அப்படின்னு சொன்னார். ஜெபிச்சேன். இந்த வாரம் எனக்கு வியாழக்கிழமை, போன வருஷம் எப்போ போச்சோ அதே நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிருபை கொடுத்துருக்கிறார். அவருடைய நாமந்தான் மகிமைப்படுவதாக. ஸ்டீஃபன் அங்கிளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் சீமா, இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன். ஏசப்பான் பெரியான கிருபையினால 2016 நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ப்ளேஸ் ஆனேன். அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணேன், ஏசப்பான் கிருபையின் மூலமாக கிடச்சிது. அதை தொடர்ந்து 3 to 4 இயர்ஸ்லேயே ப்ரமோஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தும் பல தடங்கல்கள், போராட்டங்கள், எதுக்காக அந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது. அவ்வளோவா ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியராக ஒர்க் பண்ணால் கூட எதனால் பிரச்சனை வருதுன்னே அனலைஸ் பண்ண முடியாது. ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கும், அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தடங்கள் ஆகிடும். தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். அங்கிள்கிட்டையும் ப்ரே பண்ணதில் வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட் நவம்பரில் ஆறுதலை தேடி ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அங்கிள் தலையில் பரிமள தைலம் வச்சு ஜெபம் பண்ணாங்க. அதே வாரத்தில் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த டைம் ப்ரமோஷன் வரும்னே. அன்எக்ஸ்பெக்ட்லி நல்லபடியாக ப்ரமோஷன் கடந்து இப்போ ஒரு பீஸ்ஃபுல் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்த காரியத்தை வாய்க்க செஞ்ச ஏசப்பாக்கும் ப்ரே பண்ண அங்கிளுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரை ராஜா தூக்கி நெருப்பு குழியில போட்டான், அக்கினியில தூக்கி போட்டான். 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி. அந்த அக்கினியில இவங்க 3 பேரை தூக்கி போடும் பொழுது, இவங்களை தூக்கி போடுறதுக்கு போனவங்களையே வெளியே கக்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அவர்கள் மேல பிடிச்சி இவங்களை தூக்கி போட்டவங்களை அந்த அக்கினி விழுங்கி போட்டது. ஆனால் அக்கினி நடுவிலே குழியிலே போடப்பட்டவர்களோ அக்கினியிலே நடந்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த அக்கினியினுடைய மனம் கூட, வாசனை கூட அவர்கள் மேல வளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ அக்கினியிலே விழும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த தேவபுத்திரன் அவர்களோடு அக்கினி குழியிலே நின்றார். உன்னை தேவையில்லாத நியாய கூண்டிலே ஒருவர் நிறுத்துவானே, ஆனால் அந்த நியாய கூண்டிலே உன்னை மாத்திரமல்ல, உன்னை சிருஷ்டித்து உருவாக்கின ஆண்டவரை நிறுத்துகிறான். அவர் உங்கூட நியாய கூண்டிலே நிற்பார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், பிள்ளையை மீட்டு தருவார், உன் ஜீவனை உனக்கு மீட்டு தருவார்.
4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு சமானமாய். அந்த ராஜா தூரத்திலிருந்து பார்க்கிறான். உள்ள 3 பேரை போட்டான். ஆனா இந்த அக்கினி குழியில 4 பேர் கிடக்குறாங்களே. உற்று கவனித்தான். இந்த 3 பேர் எரிஞ்சி சாம்பலாகி எலும்பு கூட அப்படியே சாம்பலாகி விடும் என்று நினைத்து அப்படியே பார்த்தா 3 பேர்ல ஒரு சேதமும் இல்லை. 3 பேரை தூக்கி போட்டா உள்ள பார்த்தா 4வது ஒருவர் இருக்கிறார். அவரை பார்த்தால் ராஜா சொல்லுகிறான், அந்த 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு சமமாய் இருக்கிறான். ஆம், அவர்தான். அக்கினியிலே விழும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவபுத்திரனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்களும் இன்றைக்கு அக்கினியிலே தூக்கி போடப்பட்ட புழு எப்படி துடிக்கும், அதே போல துடித்து போன நிலைமையில் ரொம்ப நேசிச்ச பிள்ளைய பறி கொடுத்துட்டு, ஆசாசையா வளர்ந்த பிள்ளைய பறி கொடுத்து நிற்கிறது. சந்தோஷமா கைப்பிடிச்ச புருஷனை இழந்து நிற்கிறது. என்னை வளர்த்த ஆளாக்குற தாயை நான் இழந்து நிற்கிறேனே. நெருப்பிலே போடப்பட்ட புழுவை போல நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய். என் அந்த சோதனை நேரத்தில் உங்கூட இருக்கிற என் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஆனால் என் இயேசுவோ உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? எந்த காரியத்தில் ஆறுதல் இழந்தாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவனுடைய திருமணத்தை பார்க்க முடியாமல் அவனை வளர்த்து ஆளாக்கின தாய் சாராள் மரித்து போய்விட்டார். அவனுடைய இருதயத்தில் ஒரே துக்கம். எங்க அம்மாவுக்கு என் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்க ஒரே கவலை. நித்தமும் இது நிமித்தம் வீட்டில் உட்கார்ந்த தன்னுடைய தாயினுடைய எண்ணங்கள் வருகிறது என்பதற்காக நித்தமும் வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ண போவானா. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவானா. ஏன் தெரியுமா? சாயங்காலம் அவன் வெளியே போய் தியானம் பண்ணுகிற ரகசியம் என்ன? தன்னுடைய தாய் வீட்டில் இருந்த நினைப்புகள், இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய தாயோடு விளையாடின அனுபவங்கள் அவனுக்கு வருகிறது. அந்த வேதனை அவனால தாங்க முடியும். இது ஒரு பெரிய சோதனை காலம். என் தாயை என்னால பார்க்க முடியவில்லையே. அவன் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தில் ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்த துக்கம், மறுபக்கத்திலே ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவியாகிய சாராளை இழந்த துக்கம். வீடு ஒரு மயான அமைதியிலே காண சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் காற்று வீசும். வேதனையின் உச்சக்கட்டத்திலே நித்தமும் ஆண்டவரை தேடி வெளியே போய் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுவார். இப்பொழுது எப்படி அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதே போல உட்கார்ந்து அழுவார். தியானம் பண்ணி கொண்டிருப்பானா? நீயும் இப்பொழுது வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாய், அமைதியாய் உட்கார்ந்து இருக்கிறாய். இழப்புகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே உட்கார்ந்து அமைதியாய் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அவன் தியானம் பண்ணி முடித்து அப்படியே கண்களை திறந்து ஏறெடுத்து பார்க்க முடியும். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. தூரத்தில் ஒரு மணவாட்டி ஆகிய ரெபேக்கா எலியேசரோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த எலியேசர் நேரடியாக கொண்டு வந்து அந்த ரெபேக்காளை ஈசாக்கினிடத்திலே கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானாம். ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆறுகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே ஆறுதல் செய்கிற ஆண்டவர், ஆறுதல் செய்கிறவர். தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயினுடைய மரணத்தின் துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஈடுகட்டுகிற ஆண்டவர் அந்த தாயார் அந்த வீட்டில் இல்லாத ஸ்தானத்தை நிரப்பும்படிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு, அந்த ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி ஆகிய ரெபேக்காள், வீட்டை கவனிக்கிற ரெபேக்காள், தனக்கு தண்ணி கேட்டான். கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீர் வார்க்கிற ஒரு அருமையான ஈகை குணமுள்ள ஒரு நல்ல ரெபேக்காள்
இவனை மாத்திரம் கவனிக்கிற ரெபெக்காள் அல்ல, இவனுடைய தகப்பனையும் சேர்த்து கவனிக்கிற, தகப்பனுக்கும் தண்ணி ஊற்றுகிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிற ஒரு நல்ல ரெபெக்காளை ஆண்டவர் கொண்டு வந்தார். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான. சோதனை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கட்டாயம் இந்த சோதனை எனக்கு ஒரு நன்மையான காரியமாய் மாறும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினார் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன்னுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நீ நெருப்பில் தூக்கி போடப்படும் பொழுது அந்த நெருப்பின் மத்தியிலே ஆண்டவர் இருப்பார். இன்றைக்கும் ஈசாக்கை போல வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வேத தியானம் முடிச்சு நீங்களும் கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கும் நல்ல சுக செய்தி வரப்போகிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் ஊழியத்திற்காக ஜெரிகோ பட்டணம் வழியா அப்படியே நடந்து போகிறார். அப்ப இந்த இயேசுவை குறித்து சகேயு என்கிற ஒரு மனுஷன் கேள்விப்பட்டிருந்தான். என்ன கேள்விப்பட்டான்? அவர் ரொம்ப நல்லவர், யாரெல்லாம் கஷ்டத்தோட அவர்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்யறாரு இந்த இயேசுநாதர்னு சொல்லி அவரை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவர் ரொம்ப குள்ளனா இருந்தபடியினால நேர அவர் வருகிற வழியில ஒரு காட்டு அத்தி மரத்துல அவ ஏறி உட்கார்ந்து, இன்னைக்கு இயேசுவாமியை பார்க்காம நான் போக மாட்டேன், இன்னைக்கு இயேசுவாமியை பார்த்தே தீர்வேன்னு சொல்லி இயேசுவாமியை பார்ப்பதற்காக அப்படியே ஏறி ஒரு காட்டு அத்தி மரத்திலே உட்கார்ந்திருந்தான். இயேசுவாமி அந்த வழியாய் நடந்து வந்தார். ஊழியத்துக்கு போகிற வழியிலே இயேசுவாமி அந்த வழியை நடந்து கொண்டு வரும் பொழுது திடீரென அந்த இடத்திலே வந்த பொழுது அந்த இடத்துல நின்று சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார். சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன், உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என்ன பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்ட, நீ பார்க்கறதோட அல்ல, இன்னைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வர போறேன், உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு போனார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இயேசுவோட அன்பை ருசி பார்க்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுநாதர் ரொம்ப நல்லவர். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அந்த சகைவை ஏமாற்றி விட்டு வேறு பக்கமாக ஆண்டவர் போகவில்லை, அவருக்கு தரிசனமானவர். இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு முகமுகமாய் தரிசனமாகி, மகனே மகளே நீ பயப்படாதே, இன்றைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் வீட்டுல தங்க போறேன், உன் கூட சாப்பிடுவேன். சந்தோஷமான விஷயம் இல்ல? நீ போகும்போதே கையை பிடிச்சு உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போன, ஏசப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹாலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் தான் என் பிள்ளையுடைய ரூம். அந்த ரூம்ல என் பிள்ளை ஜெயில் கைதி மாதிரி கிடக்கிறான், தன்னுடைய வாலிபத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உள்ள படுத்து கிடக்கிறான், டிப்ரெஷன்ல கிடக்கிறான், புத்தி பேதலிக்கிற ஆவியில பாதிக்கப்பட்டு கிடக்கிற. ஆண்டவரே, உள்ள வந்த உடனே ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற என் மகளுடைய ரூமை நீங்க விசிட் பண்ணி இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை தந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வீட்டிற்கு போகும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் உன் புருஷனை குறித்துள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரத்துல சொல்லிட்டே போறீங்க. அடுத்து சொல்லிங்க, ஆண்டவரே அந்த காலை தாண்டி இந்த பெட்ரூமை தாண்டி பின்னால போனா அங்க என் புருஷனுடைய அறை இருக்கு, என் கூட எல்லாம் என் புருஷன் இப்ப தூங்குறது இல்லை, தனியா போய் படுத்துக்கிறாரு. ராத்திரி என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரியல, மதுபானங்களை பிடித்து கொண்டு வருகிறார். அந்த அறையில போய் குடிச்சு குடிச்சு சிகரெட் ஊதிட்டு கிடக்கிறார். அந்த அறை நாத்தம் அடித்து கிடக்கிறது. அந்த அறைக்குள்ள மனுஷன் போக முடியாது, கதவை திறக்க முடியாது. ஒரே சிகரெட் ஸ்மெல், ஒரே போதை பொருட்களுடைய ஸ்மெல், ஒரே மதுபானத்தினுடைய ஸ்மெல். ஆண்டவரே, எதுக்கு என் கூட வர்றீங்க? என் புருஷன் இருக்கிற அந்த அறையை கொஞ்சம் விசிட் பண்ணி என் புருஷன் எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா சகையனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்படின்னு நம்முடைய முழு குடும்பமும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுதான்.
சகையுடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனார். சகைவுக்கு மட்டுமல்ல, சகை கூட்டிட்டு தான் போனார். ஆனால் சகைவே உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகைவே, ரட்சிக்கப்படாத உன் மனைவி, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன். அவர்களை நான் மீட்டுக் கொண்டு அவர்களும் என்னுடையவர்கள். சகைவே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன் பிள்ளைகள் எல்லாரையும் என்னுடையவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி குடும்பத்திற்கே ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவாமியை கையை பிடிச்சிட்டு போகும்போதே பேசிட்டே போவீங்க. கடைசியா கிச்சன் பக்கத்தில் ஒரு அறை இருக்கு ஆண்டவரே, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கு. எதுக்காக பாத்ரூம் பக்கத்தில் அந்த அறையை வச்சிருக்கிறேன்னா, எங்க வயசான அம்மா எழும்பி நடக்க முடியாம இருக்காங்க. எல்லாம் பெட்டிலே தான் போகுது ஆண்டவரே. அப்படியே கழுகி பாத்ரூம்ல தூக்கி ஊத்துறதுக்காக எங்க அம்மாவுக்காக ஒரு சின்ன இடத்தை வச்சிருக்கிறாங்க. படுக்கையிலே எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படி இருக்கக்கூடாது. அம்மாவுடைய சரீரத்தில் உள்ள உறுப்பை எல்லாம் நீங்க புதுசா மாத்தணும் ஆண்டவரே. பேசிக்கிட்டே கூட்டு போறீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.